நமக்கு சில சமயம் கவிதையில் எழுதலாம்னு தோணும். முதல் 3 வரி கரெக்டாக எழுதிடுவோம். 4வது வரி சரியாக வரலன்னா பேப்பரை கசக்கி போட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுவோம். இந்த மாதிரி 2 முறை 3 முறை 4 முறை எழுதும்போது சில சமயம் 4வது முறை எழுதுனதை விட 3வது முறை பெட்டராக இருந்துச்சுன்னு தோணும். இப்போ ஒரு வேலை இதெல்லாம் ட்ராக் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம கசக்கி போட்ட பேப்பரை யாரோ எடுத்து வச்சிருந்தா அப்படி அந்த வேலையை தான் கிட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு கோட் எழுதும்போது ஃபர்ஸ்ட் டைமே எல்லாமே கரெக்டாக எழுதிடுவோம்னு சொல்ல முடியாது, இல்லை எல்லா ஃபியூச்சரும் வச்சிருவோம்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த வெர்ஷன்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பழைய வெர்ஷனுக்கு திரும்ப வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கிட்டுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அது நம்ம லோக்கலாக எழுதுற கூட நம்ம வெர்ஷனை ஒரு வெர்ஷனாக ஸ்டோர் பண்ணிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. GitHub அப்படிங்கிறது வெப்சைட்டு. அது இதே ப்ராசஸை ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. மேஜராக இருக்கிற கிட் கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் எடுத்து கவிதை எழுத போகிறோம்னு வச்சுக்கோ. அந்த ஃபோல்டர் அந்த நோட்டை நம்ம கிட் இனிட்னு கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பண்ற ஒரு வெர்ஷனையும் நம்ம கிட்டுக்கு அனுப்புறதுக்கு நம்ம 3 முக்கியமான கமெண்ட்ஸ் கொடுப்போம். அது என்னன்னா ஆட், கமிட், புஷ். இந்த ஆட்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம சேஞ்ச் பண்ண ஃபைலையோ ஃபோல்டரையோ மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து கமிட்ல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோங்கிற மெசேஜை மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஃபைனலா புஷ் பண்ணிடுவோம். இப்போ ஒரே கவிதையை ஒரே வரியை 3 பேர் யோசிச்சா எப்படி இருக்கும்? பிரான்ச் ஓப்பன் பண்ணி 3 பேரும் தனித்தனியாக யோசிப்பாங்க. இதுக்கு பிரான்ச் ஹெல்ப். இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்ல ஒரே கூட நிறைய பேர் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு, இல்லை கோட் ரிவ்யூ பண்றதுக்கு, இல்லை பேக்கப் எடுக்கிறதுக்கு இந்த கிட் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும்.